புதிய திராவிட கழகம் நடத்தும் வெல்லட்டும் சமூக நீதி இந்த மாநாடு என்பது மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வருட பகவானே நேற்று வரை கொட்டி தீர்த்த மழை இன்று ஒரு பொட்டு மழை இல்லாம இந்த சமூக நீதியை காக்க வேண்டும், KS ராஜ் கவுண்டர் அவர்களை கரம் வலிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மருண பகவானே அந்த இறைவனே வழிவிட்டாங்க. இங்க வந்திருக்கிறதுல யாரு? வல்வில்லோரின் வாரிசுகள். ஒரு 20 வயசுல ஒரு 18 வயசுல ஒரு இளைஞர் இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருப்பான்? போஸ்ட் ஒட்டிட்டு சினிமால தியேட்டர்ல எல்லா இடத்துலயும் போய் கோஷம் போட்டு நடிகனுக்கு கொடை பிடிச்சிட்டு இருப்பான். ஆனால் தன்னோட இளமை பருவத்தில் ஒரு 18-19 வயசுல ஒரு சமுதாயம் இந்த அரசியல் ரீதியாக அங்கீகாரம் இல்ல, அரசியல்ல எந்த இடத்துலயும் நமக்கான சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ கிடையாது அப்படின்னு சொல்லி தன் வாழ்நாளையே தன் சமுதாயத்திற்காகவும் தன் சமுதாயம் மேல வளரணுங்கிறதுக்காகவும் பொருளாதாரத்திலும் சரி அரசியலிலும் சரி ஜெயிக்கணும்னு சொல்லி தன் வாழ்நாளை இந்த சமுதாயத்துக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த KS ராஜ் கவுண்டர் அவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த மாநாட்டை தன் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு அனைத்து சமுதாயம் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவனாக இன்னைக்கு நிற்கிறாருன்னு சொன்னா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயாவின் மகன் நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் பேச போறார், இங்க வருகை புரிகிறார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் புதிய திராவிட கழகத்தை அங்கீகரிச்சுதா இல்லையா? இன்னைக்கு அங்கீகரிச்சு கூட்டணியில தம் எல்லா இடத்துலயும் KS ராஜ் கவுண்டர் பேர் இல்லாத இடம் இல்ல இந்த தமிழ்நாட்டில். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு கட்சி, ஒரு கூத்தாடி கட்சி, அவன் சொல்றான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அனாவசியமாக அறிவுக்கு தக்கமாக பேசிக்கொண்டிருக்க இந்த விஜய் கூத்தாடி. அடா 41 பேர் செத்தாங்களே, அந்த 41 பேர் செத்ததுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படா பொறுப்பாகும்? நீ வர்றதுக்கு மட்டும் 7 மணி நேரம் ஆகுமா? ஆனா திரும்பி போறதுக்கு 1.5 மணி நேரத்தில் போயிடுவாராம். ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தோட செல்லா காசாக இருந்த செங்கோட்டையன் அவர்களை சேர்த்துக்கிட்டு அதுக்கு கொண்டாடுறானுங்க. என்னமோ சொல்லுவாங்களா, புது பொட்டாட்டி கட்டிட்டா 3 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். அது மாதிரிதான் இன்னைக்கு இதுவரைக்கும் எந்த அரசியல் களத்தையும் சந்திக்கல தமிழக வெற்றி கழகம் இப்போ தற்குறி வெற்றி கழகமா இருக்கு. ஐயோ சாரி தற்குறின்னு சொல்லக்கூடாது, ஆச்சரியக்குறி வெற்றி கழகமா தான் இருக்கு. இப்போ 2026 தேர்தலுக்கு அப்புறம் அது கேள்விக்குறியா மாறி எந்த இடத்துல எந்த ஷூட்டிங்ல எந்த ஊர்ல இந்த விஜய் அவர்கள் இருப்பார்னு தெரியாது, இந்த செங்கோட்டையன் அவர்கள் எந்த இடத்துல இருப்பார்னு தெரியாது. 2026ல திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும், அது எந்த மாற்று கருத்து கிடையாது. நீ சொல்ற ஒரு கூத்தாடி முதல்வர் அவர்களை பார்த்து அங்கிள்ங்கிற, அவரோட வரலாறு தெரியுமா? 1976ல இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே இந்திரா காந்தியால எமர்ஜென்சி, அப்போது 76ல திருமணமாகி 5 மாதத்தில் மிசா சட்டத்தில் கைதானவர் தான் மு.க. ஸ்டாலின் ஐயா. உனக்கு தெரியுமா வரலாறு? நீ 2 வயசுல டவுசர் போட்டு தவுந்துட்டு இருந்திருப்ப. நீ அவரை ஏளனமா பேசுற, எங்கள் துணை முதல்வர் அவர்களே அசிங்கமா பேசுற. எப்படிப்பா சொல்லு? எதுக்கெடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதாகவே நீ பொதுக்குழு நடத்தா கூட அப்படிதான் சொல்ற. பொதுக்குழு நடத்துறா, அந்த பொதுக்குழுல என்ன பேசணும்? தீர்மானத்தை பத்தி பேசணும், தன் கட்சியோட வளர்ச்சியை பத்தி பேசணும். அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான். எங்களுக்கு 2 கட்சி, அது ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே. டேய் மயிரே, உன்னை மனுஷனா கூட மதிக்கலடா திராவிட முன்னேற்ற கழகம்.
எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகம் உன்னை பற்றியோ உன் கட்சியை பற்றியோ எங்கேயாவது உன் தற்குறிகளை பற்றியோ பேசி இருக்குதா? பேசாது. ஆனா நீங்க எங்களுக்கு மாலே இல்லை. உன் கட்சி எங்க இருக்கு? 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீ எங்கேயாவது எந்த இடத்துலயாவது ஒரு பத்திரிகையாளர்களை சந்திச்சு உன்னோட கட்சி கொள்கையை பற்றியோ கட்சியின் நிலைப்பாட்டை பற்றியோ உன் கூட்டணி பற்றியோ பேசினீர்களா? இல்ல. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் உன் துண்ட கூட போடுறதுக்கு யோசிக்கிறார். துண்டெல்லாம் வேண்டாங்க, கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்றார். அப்போ எந்த அளவுக்கு உன் கட்சி இருக்குன்னு பார், சிந்திச்சு பார்க்கணும். இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் சூழ்ச்சி. செங்கோட்டையன் அதிமுக கூட்டணி அதிமுகவில் இருந்து வெளியே வந்து தாவேகாவுக்கு கண்டிப்பாக போக வேண்டும் என்று சொன்னது, கட்டளையிட்டது பாஜக. வாய்ப்புக்கு நன்றி கூடி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தயவு செஞ்சு மேடையில இருக்கக்கூடிய புரட்சி திராவிட கழகத்தின் தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள் கோச்சு கொள்ள வேண்டாம். இந்த இன்விடேஷன்ல இருக்கக்கூடிய கட்சி